ஓம் சாந்தி. 23/8/2023 கேள்விகளுக்கான விடை கிடைச்சிருக்கும். எதை நீங்கள் மட்டுமே தெரிந்திருக்கிறீர்கள்? சீர்கெட்டு போனவர்களை சீர்கெட்டு போனவர்களை சீர்திருத்தக்கூடியவர் ஒருவர் மட்டுமே. இதை உலகத்தினர் அறிவதில்லை, குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதில் இன்னொன்று இருக்குது. தந்தை இப்போது அழக்கூடிய உலகத்திலிருந்து தொலை தூரத்துக்கு அழைத்து செல்கிறார். பிறகு 21 பிறவிகளுக்கு அழ வேண்டிய அவசியம் இருக்காது. 63 பிறவிகளாக நீங்கள் அழுதீர்கள், 84 பிறவி என்று கூற முடியாது. இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2 விஷயம். ஒன்று சீர்கெட்டு போனவர்களை சீர்திருத்தக்கூடியவர் ஒருவர் மட்டுமே, அது தெரியும். அதே போல் அழக்கூடிய உலகத்துலேருந்து பாபா நம்மளை தொலை தூரத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் 21 பிறவிகளுக்கு நம்ம அழ வேண்டிய அவசியம் இருக்காது. 63 பிறவியாக தான் நம்ம அழுதோம், 84 பிறவியாலாம் அழலை அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். சரி, யார் ராஜா ராணி ஆவார்கள்? 2வது கேள்வி. யார் ராஜா ராணி ஆவார்கள்? அனைவரும் ராஜாராணி ஆக மாட்டார்கள். நல்ல கர்மங்களை யார் செய்கிறார்களோ அதன் பலன் வருங்காலத்தில் கிடைக்கும். அவர்களே ராஜாராணி ஆகிறார்கள். நல்ல கர்மங்களை யார் செய்கிறார்களோ அதன் பலன் வருங்காலத்தில் கிடைக்கும். அவர்களே ராஜாராணி ஆகிறார்கள். விநாசம் எப்போது நிகழும்? அல்லது எப்போது விநாசம் ஏற்படும்? தேவதை ஆகுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிவிடும் போது விநாசம் ஏற்படும். விநாசம் முன்னால் இருக்கிறது. 4வது, மிகுந்த மகத்துவம் யாருக்கு இருக்கிறது? பாபா சொல்றார், சேவை அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் சேவை செய்து கொண்டே தடையற்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. அகண்ட சேவாதாரி யார்? அனைத்து வீண் சக்கரங்களிலிருந்து விடுபட்டு இருந்து தடைகளற்ற சேவை செய்யக்கூடியவர்கள் தான் அகண்ட சேவாதாரி ஆவார்கள். யார் தந்தைக்கு மற்றும் குடும்பத்திற்கு பிரியமானவர்கள்? கரெக்ட். யார் உள்ளத்தாலும் புத்தியினாலும் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு மற்றும் குடும்பத்திற்கு பிரியமானவர்கள், அல்லது தந்தை மற்றும் குடும்பத்தினுடைய அன்பிற்கு பிரியமானவர்கள், பாத்திரமானவர்கள். சரி, fill in the blanks. ஃபஸ்ட்டு, படிப்பை விட்டுவிட்டால் டேஷ் ஆகிவிடுவார்கள், அனாதை ஆகிவிடுவார்கள். 2வது, டேஷ் குழந்தைகளின் புத்தியில் டேஷ் நிலைத்திருக்கும். நல்ல சேவாதாரி குழந்தைகளின் புத்தியில் ஞானம் நிலைத்திருக்கும். 3வது, டேஷ் தானம் செய்தாலேயே டேஷ் ஆகும். தாரணையாகும். ஞான தானம் செய்வதனாலே தாரணையாகும். யாரெல்லாம் தூய்மையாகிறார்களோ அவர்கள் டேஷ் அடைவார்கள். யாரெல்லாம் தூய்மையாகிறார்களோ அவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். ஆத்மாபிமானி ஆகுவதற்கு டேஷ் தேவைப்படுகிறது, மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. சரியா தவறா? சத்யுகத்தில் அல்லது கலியுகத்தில் பிரம்மா குமாரிகள் இருப்பார்கள். தவறு. ஓம் சாந்தி.